இலங்கைக்கு கிட்டணிக்கும் இந்திய அணிக்கும் இடையிலான முதலாவது 20-20 ஓவர் போட்டி நேற்று கண்டி பள்ளிகளில் இடம்பெற்ற போது இலங்கை அணியின் சார்பில் கமிந்து மெண்டிஸ் என்பவர் 2 கைகளாலும் ஒரே ஓவரில் பந்து வீசி அசத்தியதை போன்று இந்திய அணியின் துடுப்பாட்ட வீரரான ரியான் பராக் தமது பந்து வீச்சின் மூலம் இந்திய அணியின் வெற்றியை உறுதிப்படுத்தியிருக்கிறார். இந்த போட்டியின் போது சூரியகுமார் யாதவ் சிறந்த வீரராக தெரிவு செய்யப்பட்ட போதும் ரியான் பராக் 3 விக்கெட்டுகளை 5 ஓட்டங்களுக்கு பெற்றமை சிறப்பம்சமாகும். இந்திய அணி வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது 18வது ஓவரில் சூரியகுமார் யாதவ் ரியான் பராக்குக்கு பந்து வீச்சை மேற்கொள்ளுமாறு கட்டளையிட்டார். இது ரியான் பராக்குக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது என்றாலும் கூட தமது கடமையை சரியாக அவர் செய்து முடித்தார். 18வது ஓவரையும் அதே போல 20வது ஓவரையும் அவர் வீசி 3 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். எனவே இந்திய அணியை பொறுத்தவரையில் பந்து வீச்சாளர்கள் சிறப்பாக செயற்படாத போது துடுப்பாட்ட வீரராக இருக்கும் ரியான் பராக் கை கொடுப்பார் என்ற நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது.